அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். நவம்பர் 23 நம்முடைய புட்டப்பாத்தி சாய்பாபா அவர்களின் 100வது அவதார திருநாளாகும். அப்பேற்பட்ட மகானின் அனுகிரகமும் ஆசீர்வாதமும் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டி கடந்த மாதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது சாய்பாபாவின் ஆசையோடு நடந்த நிகழ்ச்சியாகத்தான் நான் பார்க்கின்றேன். அவருடைய ஆசீர்வாதமாகத்தான் நான் கண்டேன். அதை தங்களிடம் பகிர்ந்து பதிவு செய்ய விரும்புகின்றேன். கடந்த அக்டோபர் மாதம் 2025 என்னுடைய நெருங்கிய நண்பர் உறவினருமான 92 வயது கடந்த ஒரு நேர்மையான மனிதர் சாய்ராமினுடைய பக்தர் ஆவார். அவர் வேலூர் காந்தி நகர் காட்பாடியில் சாய் மந்திர் பக்கத்தில் வசித்து தன்னுடைய மனைவியுடன் வசித்து வந்தார். நல்ல எண்ணத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்து வந்த அவருக்கு சென்ற மாதம் சற்று உடல்நலக் குறைவு ஏற்பட்டது. அப்போது அவரை நேரில் சென்று உடல்நலம் விசாரிக்க நான் சென்றபோது அவர் என்னிடம் சொன்ன வார்த்தை, நான் எல்லாம் அல்ல சாய்பாபாவின் ஆசையோடு கடந்த 92 ஆண்டுகள் நான் நல்ல முறையில் நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லாவித சிறப்புகளோடு வாழ்ந்துவிட்டேன். தற்போது என்னுடைய உடல்நிலை சற்று பாதிக்கப்பட்டு உள்ளது. நான் பாபாஜி அவர்களை கேட்பது இது ஒன்றுதான். இதுவரை என்னை நல்ல முறையில் வாழ்த்தி வாழ வைத்த பாபா ஐயா அவர்களே, என்னை இந்த இறுதி காலத்தையும் எனக்கோ அல்லது உடலுக்கோ அல்லது மனதுக்கோ மற்றவர்களுக்கோ கஷ்டம் தராமல் நான் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். என் ஆத்மா சாந்தி அடைய வேண்டும். எனக்கு பாபா சாய்பாபா தாங்கள் தான் எனக்கு வழிகாட்ட வேண்டும், அந்த ஆசீர்வாதம் எனக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னார். நான் அப்போது கண்டிப்பாக அந்த நம்பிக்கை நமக்கு சாய்பாபா வழங்குவார் என்று சொல்லிவிட்டு வந்தேன். சொல்லி ஒரு வாரம் ஆகவில்லை, அவர் காலமாகிவிட்டார். அவர் பாபாவோடு இணைந்து விட்டார். பேசிக்கொண்டிருந்த போதே அவர் ஆத்மா சாந்தி அடைந்தது என்று எனக்கு ஃபோனில் தகவல் வந்தது. பிறகு நேரில் சென்று அவருடைய இறுதி பயணத்தில் கலந்து கொண்டேன். அந்த பயணமும் சாய்பாபாவின் ஆசையோடு மிக அற்புதமாக அமைதியாக நடந்தது என்று நினைத்து நேரில் பார்த்தபோது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியம். பாபா அவர்கள் 100 ஆண்டுகளை கடந்தாலும் இன்றும் அவருடைய பக்தர்களுக்காக நேரில் சென்றோ அல்லது மறைமுகமாகவோ யார் மூலமாகவோ அவர் நம்மை எல்லாம் வழிநடத்தி ஆசீர்வாதம் செய்கின்றார் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்ச்சி, நான் நேரில் கண்ட நிகழ்ச்சியே ஒரு சாட்சி. ஐயா சாய்பாபா அவர்களே, எங்களுடைய பக்தர்களுக்காக நாங்கள் என்றும் வழித்துணையோடு உறுதுணையோடு எங்களை நல்ல முறையில் வாழ வைக்க வேண்டும். அதற்கு உங்களுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டு, ஓம் நமோ ஸ்ரீ சாயி பிரேம வாசவி நமக. ஓம் நமோ ஸ்ரீ சாயி பிரேம வாசவி நமக. ஓம் சாய்ராம். நன்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.